பேர் அஞ்சலி. பாப்பாக்கு ரொம்ப சளி இருமல் வந்து பெட்ல சேர்த்துருந்தேன். அதே மாதிரி எங்க நாத்தன பொண்ணு பிரசவ வலின்னு வந்திருக்கு. பிபி அதிகமாயிடுச்சு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. நான் காலையில போனேன். போயிட்டு எங்க நாத்தனா பொண்ணுக்கு ஜூஸ் வேணுமான்னு கேட்க போனேன். அங்கிருந்து நர்ஸ் அங்கிருந்து வாட்ச்மேன் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கொஞ்ச நாள் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அவங்க இருக்கிறவங்களாவது கூப்பிடுங்கன்னு சொன்னேன். இல்ல அப்படிலாம் கூப்பிட முடியாது சொன்னாங்க. சரி 12 மணி தானே, நான் நின்று பாத்துட்டு போறேன்னு சொன்னதுக்கு அவங்க 2 பேர்த்திட்ட காசை வாங்கி உள்ள விட்டுட்டு என் நைட்டியை பிடிச்சி ஈர்த்து வெளியே தள்ளி என் பிள்ளை பின்னாடி விழுந்து கிடக்கு. நைட்டி பிடிச்சி சத்தியமா வெளியே தள்ளுனாங்க. ஆனா எதுவுமே பேசவே இல்லை. நைட்டியை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. அப்படியே அது உள்ள போனா காசு தந்தாதான் உள்ள விடுவோம்னு சொன்னாங்க. ஆமாண்ணா, ஆமா நம்ம வீட்டு போனா காசை வாங்குறது நான் பார்த்தேன். போடி வெளியே போடின்னு சொன்னாங்க. யாரோ ஒரு நர்ஸ் சொல்லியிருக்காங்களா, நான் தான் பிடிச்சி வெளியே தள்ள சொன்னேன்னு சொன்னாங்களா? இதெல்லாம் தேவை? இதெல்லாம் இப்படி பண்ணலாமா? நான் சொல்லுங்க. டாக்டர் சொன்னதே எல்லா டாக்டரும் அவங்க பக்கம் சப்போர்ட் நிக்கிறாங்க. விசாரிச்சாங்க என்ன தப்பு மாதிரி. அவங்கதான் நைட்டி பிடிச்சி ஃபர்ஸ்ட் தள்ளுனதே என்ன பிடிச்சி. எதுவுமே நான் பேசவே இல்லை. நான் பாட்டுக்கு தான் பேசாம நின்று இருந்தேன் அந்த பிள்ளைய பார்க்க போலான்னு. எடுத்தோன்னு நைட்டியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. இப்ப என் பிள்ளைக்கு பின்னாடி அடிபட்டிருக்கேன். இங்க பாருங்க நெத்தியில. என் பிள்ளை இங்க வந்திருக்கேன், கூடயே வந்திருக்கேன். என் பிள்ளைக்கு பின்னாடி நான் இது பாக்கல. என் பிள்ளைக்கு அடிபட்டு இல்லைன்னா நான் அந்த பொம்பளை விட்டுருக்க மாட்டேன். உண்மையாமே நான் விட்டுருக்க மாட்டேன். இது உங்க ஹாஸ்பிட்டலா இது? அந்த பிள்ளைய பிரசவ பார்க்க மாட்டேன்னு வெளியே துரத்தி விடுவாங்களாம். அதையும் சொல்றாங்க. உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே துரத்திடுவோம்னு சொல்றாங்க. எதுவுமே பேசல. அத்தனை ஆம்பளைங்க நின்று வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தாங்களே. ஒரு 2 அண்ணனுக்கு தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி. இல்ல நான் எதுவுமே பேசவே இல்லை. நான் அழுதுட்டு வந்து எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எங்க அத்தை கிட்ட சொன்னேன், எங்க மாமாட்ட சொன்னேன். அப்ப அவங்க போய் கேட்டாங்க, இந்த மாதிரி எதுக்கு வயசு புள்ளிய இருந்து நைட்டி புடிச்சு தள்ளுறீங்க வச்சிங்கன்னு. உன் ஹாஸ்பிட்டல் இல்ல, நாங்க அப்படிதான் சொல்லுவோம்னு சொல்லி திமிரா பேசுறாங்க.